வெல்கம் பேக் டு ஆவுடேஷா விலாக். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிராப்பட்டினத்துலேருந்து பட்டுக்கோட்டை போகிற ரூட்டில் புதுக்கோட்டை உள்ளூர் அப்படிங்கிற ஊர் வந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புதிய பள்ளிவாசல் புதிதாக கட்டியிருக்காங்க. 19/7/2024 அன்று திறந்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம். இந்த பள்ளி வந்து அதிராப்பட்டினத்திலே 44வது பள்ளியாக திறந்துருக்குறாங்க. இந்த பள்ளியோட வாகனம் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். வெளியில் அந்த காம்பவுண்டு கேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை அப்படி கேட்டை திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம். போகும்போது பார்த்திங்கன்னா மேலே நல்லா அழகாக அந்த நுழைவாயில் அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ நான் கை வச்சுருக்க இடத்துல வந்து நடு சென்டரில் வந்து ஃபுல்லாக மார்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரங்களில் அந்த டிசைன்ஸு ஃபுல்லாக சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நான் கையை தொட்டுட்டு இருக்கிறது கூட சிமெண்ட் ஒர்க்லேயே இருக்குது. சன்லைட்டு நல்லா அந்த எதிர்வொலி அடிச்சிச்சு நாங்கள் போகும்போது. அது கூட என்ட்ரன்ஸில் அந்த இது வரவேற்பு இதுக்காக வச்சுருந்தது அப்படியே இருந்துச்சு. அது கூட அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மினாரு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பார்க்கும்போது லைட் ஹவுஸ் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஹாலை தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா 8 பேரிச்சம்பரம் கன்றுகளை நட்டு வைத்திருக்கிறார்கள். அது அழகாக தண்ணியெலாம் ஊற்றி அது வளரக்கூடிய அளவில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. வேலைப்பாடு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கிறது. கீழே பார்த்திங்கன்னா முழுக்க மார்பிள்லேயே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சூடு வெயில் அடித்தாலும் அந்த சூடு அவ்வளோவா தெரியாத அளவுக்கு இருக்குது. இது வந்து இது ஹவுது, அதாவது ஒளி செய்யக்கூடிய இடம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லெட்டின் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. இது வந்து வெளிப்புற அந்த தோட்டத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த வியூ அப்படியே அழகாக அப்படியே காட்சி தருது. அதுலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா அந்த ஒளி செய்யக்கூடிய அந்த இடத்த பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப தனித்தனியாக அந்த பைப் லைன் போட்டு அழகாக செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருந்தது. முழுக்க டைல்ஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அழகாக அந்த தூண்கள்லாம் வரிசையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வரிசையாக அந்த தூண்லேயே வளைவாக வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வெளிப்பள்ளி. இந்த வெளிப்பள்ளியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 கேட் இருக்குது. என்ட்ரன்ஸில் இந்த சைடில் ஒரு வெளியில் வரலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாஸ்ட் இதுலையும் வெளியில் வரலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்படியே இந்த சைட்லேயும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அந்த வியூ இந்த சைடில் இருக்க வியூவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் உள்ளே நுழையக்கூடிய தலைவாயில். அழகாக மார்பிளில் செதுக்கி வச்சுருக்காங்க. உள்ளே அந்த கண்ணாடி டோரு, அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த கோல்டன் கலரில் இது பண்ணியிருக்காங்க. அந்த கைப்பிடிலாம் ரொம்ப அழகாக இருக்கிறது. உள்ளே அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கிறது. முழுக்க மார்பிளாலும் டைல்ஸாலும் பண்ணியிருக்கிறாங்க. இது மெம்பர் படி. இது அஜரத்து தொழு வைக்கக்கூடிய அந்த இடம். தனியாக அழகாக அது செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பள்ளிவாசலில் உள்பகுதியில் கிட்டத்தட்ட 150 பேர் தொழக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிப்பள்ளியில் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேருக்கு மேலே தொழுவலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாருங்கள், இது ஏசி கிட்டாச்சி கம்பெனியில் போட்டிருக்காங்க. இதுவுமே முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே கண்ணாடியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஃபேனை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கிறது. காற்று ரொம்ப நல்லா வருது. உண்மையிலே வேறு லெவலு. பள்ளிவாசலில் இருக்கோம். உள்ள அமைப்பு பார்த்திங்கன்னா முழுக்க கண்ணாடியால் அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. ஏசி மேலே வந்து பெரிய அளவில் ஃபேன். நான் முதல் முறை இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. 3 சைடுமே கண்ணாடி. அதில் இடையில இந்த மாதிரி தூண் வருது. இந்த தூணில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்பிள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பெரிய லெவலில் ஸ்க்ரீனு. அது இல்லாமல் கண்ணாடிலாம் ஃபுல்லாக பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது அந்த வியூஸு. அது இல்லாமல் அந்த கீழே மார்பிளில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. அந்த சப்பு நிற்கிறதுக்காக அந்த கோல்டன் கலரில் அந்த கோடு போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவாக அங்கே தொழுதுட்டு அசர் தொழுதுட்டு அப்படியே 2 ரக்காத் தொழுகையும் தொழுதுட்டு வந்தாச்சு. இது அந்த வெளியில் அப்படியே வந்துட்டோம். இந்த வேலைப்பாடெலாம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கன்றுகள் பேரிச்சங்கன்றுகள் வைத்திருக்கிறார்கள். அது கார் பார்க்கிங்கில் எல்லாமே பெரிய லெவலில் அந்த பார்க்கிங் வசதியும் இருக்கிறது. அது இல்லாமல் அந்த சைட்லேயும் ஒழு செய்யக்கூடிய அந்த அமைப்பும் இருக்கிறது.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ.